ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று காரைக்குடியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்நிலையில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டிருக்கிறார்கள். இன்று காரைக்குடியில் தனது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்நிலையில் தாவேக தலைவர் விஜய் மதுரையிலிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் அவருடைய அதிகாரிகள் அவருடைய வாகனத்தில் சோதனையிட்டிருக்கிறார்கள். தேர்தல் பறக்கும் படையினர் அவருடைய வாகனத்தை சோதனையிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டம் SS கோட்டை அருகே அவருடைய வாகனத்தில் சோதனை நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காளிராஜன். எந்த இடத்தில் சரியாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது? இன்னும் எவ்வளவு நேரத்தில் விஜய் காரைக்குடி சென்று சேருவார்? என்ன விவரம்? மதுரை விமான நிலையத்திலிருந்து தற்போது காரைக்குடிக்கு பிரச்சார வாகனத்தில் விஜயின் வாகனம் வந்து கொண்டிருந்தது. தற்போது சிவகங்கை மாவட்ட எல்லைப் பகுதியான SS கோட்டை என்ற பகுதியில் தற்போது விஜயின் பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக 10 நிமிடத்திற்கு மேல் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது விஜயின் வாகனம் SS கோட்டை சோதனை சாவடியிலிருந்து தற்போது காரைக்குடி நோக்கி கிளம்பியுள்ளது. இன்று காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் காலை 8 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். இந்த நிலையில் வாகனத்தின் மூலம் தற்போது காரைக்குடி நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் SS கோட்டை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் அவரது பிரச்சார வாகனத்தை நோக்கி சோதனை செய்தனர். தற்போது 10 நிமிடம் நடைபெற்ற சோதனைக்கு பின்பு தற்போது விஜயின் பிரச்சார வாகனம் விடுவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விஜய் பிரச்சார வாகனம் காரைக்குடி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 45 நிமிடத்தில் காரைக்குடி வந்தடைவார் என்று கூறப்படுகிறது. தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இன்னும் கிட்டத்தட்ட 40 நிமிடத்தில் விஜயின் வாகனம் காரைக்குடிக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காளிராஜன், விஜய் காரைக்குடிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது? என்ன விவரம்? விஜய் காரைக்குடியில் கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே தற்போது பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு ஏற்கனவே காலை 10 மணி முதலே அங்கு முழுவதுமாக தற்போது கூட்டமானது அங்கு காணப்பட்டு வருகிறது. காரைக்குடி பகுதியில் குறிப்பாக வரும் வழிகளில் அனைத்திலும் பொதுமக்கள் வரவேற்பானது விஜய்க்கு அளித்து வருகின்றனர். கூட்டம் அதிகமான இருக்கும் இடத்தில் விஜய் பிரச்சார வாகனத்தில் மேலே நின்று பொதுமக்களுக்கு கையசைத்தவாறு வந்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த சாலையானது இருவழி சாலை என்பதால், அதாவது மதுரையிலிருந்து மேலூர் வரை மட்டுமே 4 வழிச்சாலை இருந்து வருகிறது. மேலும் மேலூரில் இருந்து தற்போது காரைக்குடி வரை இருவழிச்சாலை என்பதால் வாகனத்தின் வேகம் குறைவாகவே உள்ளது. மேலும் போகும் வழிகளில் அதிகமான கிராமப்புறங்கள் இருப்பதால் ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்து வருவதால் தற்போது தாமதமாக விஜய் காரைக்குடி பகுதிக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. கார்த்திகா, நெல்லை மற்றும் தூத்துக்குடியை தொடர்ந்து இன்று காரைக்குடியில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இதற்காக தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து மதுரை வந்த அவர் மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு சாலை மார்க்கமாக பரப்புரை வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். வழியில் காரைக்குடி செல்லும் சாலையில் அவருடைய வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காளிராஜன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்